ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன மக்களே, குரல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கா? நவாப்பழம் வாய்க்குள்ள இருக்கு மக்களே. அது என்னவோ, எப்பயும் ஆடியோ நாவல் பண்ணணும்னா வெறும் தண்ணி மட்டும்தான் வச்சுட்டு உட்காருவேன். இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னா நவாப்பழத்தை பார்த்துட்டு வாங்காம இருக்க முடியாது. வாங்கினா அது காலி ஆகுற வரைக்கும் நமக்கு அடுத்த வேலையே ஓடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நவாப்பழம். என்ன மாதிரி யாராவது நவாப்பழ வெறியர் இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 25. பவளக்கொடி மணிமாறன் கூறுவதை காதிலேயே வாங்காமல் அடுத்த நாளிலிருந்து தினமும் பருப்பு குழம்பு, மிளகு ரசம், கருவாட்டு தொக்கு, மீன் குழம்பு, முட்டை பொடிமா சென்று அவளுக்கு முடிந்த மட்டும் தினமும் வாய்க்கு வக்கனையாக சமைத்து வர மணிகண்டன் மதியம் ஒரு நேரம் மட்டும் வயிறார உண்ண ஆரம்பித்தான். படிப்பு, விளையாட்டு, ஒழுக்கம் என்று எதிலும் மணிகண்டன் முதலில் வர, அதை காட்டிலும் அவன் யாரிடமும் உண்டாமல் தன்னிடம் மட்டும் பேச இவளுக்கு பெருமை பிடிபடவில்லை. மணிகண்டன் சொந்தக்கார பெண்கள் கூட அங்க படித்திருக்க, அவன் வகுப்பிலேயே கூட இருக்க, ஆனால் அவன் யாரிடமும் பேசாமல் பவளம் பவளம் என்று இவளையே சுற்றி வருவது அந்த வயதுக்கு உண்டான குறுகுறுப்பில் பெருமித்துதான் போனாள் பவளக்கொடி. இருவரும் இணக்கமான நண்பர்களாக மாறினார்கள். எப்படி என்றால், மாறனை போலவே இவனையும் நடத்துவாள், உரிமையாக பேசுவாள், அடிப்பாள். ஆனால் கூடவே சித்தப்பா என்று அடிக்கடி வம்பு பண்ணுவாள். அதற்கு காரணமும் உண்டு. ஏன் பவளோ என்னைய சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடுற? ஆமா, மாற எனக்கு பெரியப்பானா, நீ எனக்கு சித்தப்பா தானே, அடிங்க என்று அவள் கைப்பிடித்து இழுத்து மண்டையில் கொட்டு வைக்க, அவன் கையை இவள் கடிக்க என்று விரசமில்லாத நட்பாகத்தான் தோன்றும் பார்ப்பவர்க்கு. ஏய், இப்படி ஒரு அழகான பொண்ணு என்னைய சித்தப்பான்னு கூப்பிட்டா மத்த பொண்ணுங்க முன்னாடி என் இமேஜ் என்னடி ஆகிறது? அழகான பொண்ணா, போடா லூசு என்று ஓடியே விட்டாள். கல்லூரிக்கு சென்ற மாறனுக்கு ஏகப்பட்ட காதல் ப்ரப்போசல் வர, ஒவ்வொரு முறையும் அவன் கண்முன் வந்தது என்னவோ பவளக்கொடியின் முரட்டு முகம்தான். ஏண்டா, முதல் நாள் காலேஜுக்கு போறதுக்கு என்னமோ கலெக்டர் எக்ஸாம் எழுத போற மாதிரி இப்படி படப்படன்னு இருக்க? அடப்போடி, நான் ஆசைப்பட்ட குரூப் வேற, எந்த காலேஜ்லயும் இல்லைன்னு இந்த காலேஜ்ல எங்க அப்பா சீட்டு வாங்கி கொடுத்தாரு. அதுவும் கோயட் காலேஜ் டி. எனக்கு கைகாலெல்லாம் உதறிட்டு வருது. ஐய, பொண்ணுங்களை பார்த்து என்னடா பயம்? எது, பொண்ணுங்களை பார்த்து என்ன பயமா? அடியே, ஒரு பொண்ணு 5 பசங்க முன்னாடி கூட தைரியமா நடந்து போயிடுவா. ஆனா 2 பொண்ணுங்க சேர்ந்து இருந்தாலே பசங்களால அவங்கள தாண்டி போக கூட முடியாதுடி. பாவப்பட்ட ஜென்மங்க இந்த ஆண்கள் வர்க்கம் தாம்மா. எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே வேற தெரியாது. ஏண்டா இப்படி புலம்புற? என்கிட்ட எல்லாம் நல்லா தானடா பேசுற. பாத்தியா, டென்ஷனா இருக்கேன்னு சைடு கேப்ல காமெடி பண்ற. உன்னை ஏண்டி பொண்ணுங்க லிஸ்ட்ல சேர்க்கிற என்று பேசி அவளிடம் அடி வாங்கியது இப்போது நினைத்தாலும் சிரிப்பு வந்தது. ஏனோ கல்லூரியில் சேர்ந்து தனக்கென்று ஒரு ஆண் நட்பு வட்டத்தை உருவாக்கி கொண்டு அவன் போக்கில் படித்து கொண்டிருந்தவனை வம்படியாக வந்து வந்து பெண்கள் பேசுவதும் காதல் என்று கெஞ்சுவதும், அப்படியெல்லாம் கூறும் பொழுது வீட்டில் சிறுவயதிலிருந்து தனக்காக ஒருத்தி காத்து கொண்டு இருக்கும் கீதாவின் நினைவு வராமல், ஏனோ தன்னை விட இத்தனை வயது சிறியவளான பவளக்கொடி நாக்கு மடித்து, எவக்கிட்டையாவது பேசி வழிஞ்சேன்னு தெரிஞ்சது கொன்னுடுவேன் ராஸ்கல் என்று எச்சரித்த அவள் முகமே கண்ணுக்குள் வர இவன் திடுக்கிட்டு தான் போனான், தன் என்ன போக்கை நினைத்து. கடவுளே, இது என்ன நினைப்பு? நம்மளை விட ரொம்ப சின்ன பொண்ணு, வயசுக்கே வராத குட்டி பொண்ணு, அவளை போய் லவ் பண்றோன்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவ என்ன நினைப்பா? எனக்கு நல்ல புத்திய கொடு இறைவா என்று வேண்டிக் கொண்டு கண்ணை திறக்க, எதிரே கையில் குங்குமத்துடன் இதழில் புன்னகையுடன் பவளக்கொடி நின்றாள். ஐயோ, என்னடா அரசியல்வாதி நீனு? எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு சுத்திட்டே இருக்க. சரி, இந்தா எனக்கு பொட்டு வச்சு விடு. எதே, நானா? இங்க ஒன்னிய நீ தவிர வேற யார் இருக்கா எருமை? அவன் தயங்கினாலும் மோதிர விரலில் குங்குமம் எடுத்தவன் அவள் பிறை நெற்றியில் புருவ மத்தியில் ஒற்றை காலில் கொக்காக தவம் இருக்கும் கோபுர பொட்டின் மேல் சன்னமாக வைத்து விட்டான். ஹே, அப்படியே எனக்கு பிச்சிப்பூ வாங்கி தரியாடா? வாசம் ஆள கொல்லுதுடா.
அதுவரை அவள் வயதை யோசித்தவன் இப்போது உரிமையாக அவளை பார்த்தான். தாவணி பாவாடை அணிந்தால் கல்லூரி படிக்கும் பெண் போல இருக்கும் அவள் உடல்வாகு கூட தனக்கு சாதகம்தான் என்று எண்ணியவன் பர்ஸ் திறந்து பணம் எடுத்து இவனே வாங்கி அவள் கையில் பூ கொடுக்க, அங்க சும்மா தங்கியிருந்த கோயில் மணியை யாரோ வந்து அடிக்க இவன் எல்லாத்தையும் தனக்காக என்றே எடுத்துக்கொண்டான். பவளக்கொடி 7ஆம் வகுப்பு கால் பரீட்சைக்கு முன்பாகவே பெரியவளாக அவளின் ஆயா அனைத்தும் பார்த்து பார்த்து செய்தாள். ஒற்றை மகனை பெற்று அவனும் தன்னை கண்டுகொள்ளாத நிலையில் தன் பேத்தி விவரம் தெரிந்த வயது முதல் தன்னையும் பார்த்து கொள்ள பேத்தி மகளாக மாறிய தருணம் அது. இவள் வளர வளர பாட்டிக்கு கண்ணில் பொறையோட கால்வலி என்று அடிக்கடி உடம்பு முடியாமல் பவளக்கொடிதான் காலை வேலை அனைத்தும் முடித்துவிட்டு பள்ளி சென்று மீண்டும் மாலை வந்து பார்த்து கொள்வாள். அதனாலோ என்னவோ மகளிடம் சண்டை பிடித்தாவது பணம் வாங்கி பேத்தியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தார். ஐயோ பாட்டி, இந்த நல்லெண்ணெய பார்த்தாலே எனக்கு கொமட்டுது. அட சின்ன சிரிக்கி, குறுக்கு வலுவாயிருக்கணும்னா இதெல்லாம் தின்னு தாண்டி ஆகணும் என்றவள் வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்க்க அங்கே மாறன் தான் இருந்தான். இவளுக்கு அச்சமடம் நாணயம் பருப்பு ஒண்ணுமில்லை. சாதாரணமாக இவனை உள்ளே அழைக்க விடலை பையன் அவனுக்கோ இனம் புரியாத கூச்சம், வெட்கம், தடுமாற்றம். கம்பளி பூச்சியாக அரும்பிய மீசை அவனையும் வயதுக்கு வர வைத்ததுவோ? அது பாட்டி, உளுந்து வெல்லம் கேட்டிருந்தீங்களே, அதான் கொண்டு வந்தேன். முதல் நாள் வந்ததுமே இவன் என்ன வாங்கி கொடுக்க என்று கேட்க, பொட்டப்புள்ள இப்போ தின்ன உடம்பு பார்த்துக்கிட்டா தான் காலத்துக்கு உழைக்க முடியும் ராசா என்று சத்து உணவிற்கு பட்டியல் போட உடனே வாங்கி கொண்டு வந்து நின்றான். இவன் கொடுத்த அனைத்தையும் வாங்கி கொண்டு பாட்டி உள்ளே போக இவன் கையில் ஒளித்து வைத்திருந்த பிச்சி பூ அவளுக்காக, மல்லிப்பூ இவனுக்காக, கூடவே ஒற்றை ரோஜா என்று அவளிடம் கொடுக்க அவளோ வாங்கி தலை முழுவதும் வைத்துக் கொண்டாள். மாறா, மணி வரலையா? அவனுக்கு தெரியுமான்னு கூட தெரியலையேடி. அதானே பார்த்தேன், தெரிஞ்சா உடனே ஓடி வந்திருப்பான். என்ன அவனை பத்தியே பேசிட்டு இருக்க? இல்ல லூசு, அவனா இருந்தா ஸ்கூல் பத்தி விசாரிச்சிருப்ப. இவ பரீட்சைக்கு லீவ் போடவே தயங்க மாட்டா. இப்ப ஸ்கூல் பத்தி அக்கறையை பாரு. போடா எருமை என்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்க கூடவே மாறன் வாங்கி கொடுத்திருந்த பண்பலையில் பாடல் ஒலித்தது. சின்ன கிளிகள் பறந்தாட சிந்து கவிகள் குயில் பாட, சின்ன கிளிகள் பறந்தாட சிந்து கவிகள் குயில் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம், பூ பூக்கும் மாதம் தை மாதம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். கவிஞர் வாலி வரிகளில் சுசிலாவின் இனிமையான குரலில் அந்த மயக்கும் மாலை வேளையை மேலும் அலங்கரிக்க பாடல் ஒலிக்க, பவளக்கொடி பாடலில் மூழ்கி விரலில் தாளம் தட்ட இவன் தான் அசையாது அவளையே ரசித்திருந்தான். ஒரு பாடல் எப்போது அழகு பெறும்? மனது முழுக்க நிறைந்திருக்கும் காதல் என்னும் உணர்வு குவியலில் மட்டுமே. அவள் பின்னலிட்ட சிகையும் அதில் 4 வலுவி வந்து அவள் முகத்தில் அலங்கரிக்க, மையில் குளிக்காத கருகரு விழிகள், குண்டு கன்னங்கள், சாயல் இல்லாத எச்சிலில் மினுமினுக்கும் மதரங்கள், வெண்ணெய் தேகம், அதை மறைக்க அதே அழுக்கு பாவாடை, அவன் மேல் சட்டை. இப்போது கூடவே பாட்டியின் புடவையை 4ஆக கிழித்து மார்பை மறைத்த தாவணியில் இருக்கும் செப்பு சிலையை ரசித்தான் மணிமாறன். தன்னை ஒருவன் உயிராக நேசிப்பது கூட அறியாமல் அவள் பாடலை ரசிக்க, அன்று மட்டுமல்லாமல் அவள் ஒதுங்கி இருந்த 11 நாட்களுக்கும் அவனுக்கு இனிமைதான். சடங்கு முடிந்து பள்ளி வரும் வரை மணிகண்டன் அவளை பார்க்கவே வரவே இல்லை. அவளும் 2 நாள் கேட்டுவிட்டு அதன் பிறகு மறந்துவிட்டாள் என்பதை விட மாறன் அருகாமை அவளுக்கு எப்போதும் எதற்கும் ஏங்க வைத்தது இல்லை. சடங்கு முடிந்து அவள் பள்ளிக்கு வர மாறனுக்கு பரீட்சை என்று வாசலிலேயே இவளை விட்டுவிட்டு அவன் வேகமாக தன் கல்லூரிக்கு சென்றுவிட, அவன் சென்றதை ஒளிந்திருந்து பார்த்த மணிகண்டன் வேகமாக இவளை நோக்கி வந்தான். பவளம், சொல்லு சித்தப்பா, எங்க போன இவ்வளவு நாளா? என்னாச்சு உனக்கு? ஒன்றுமே தெரியாதது போல பேசினான். ஏன் உனக்கு தெரியாதா? மாறன் சொல்லல? புருவம் சுருக்கி இவள் வினவ, இல்லையே, அவன் கிட்ட கேட்டேன், உனக்கு உடம்பு சரியில்லை வருவான்னு சொன்னான். ஓ, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டீங்களோ?
ஏய், என்ன விளையாடுறியா? நீ தான் வர வேண்டாம்னு சொன்னதா அவன் சொன்னான். என்னது? ஆமா லூசு, நீ வராத. இத்தனை நாள்ல நான் ஒரே ஒரு நாள் தான் மாற என்னால பார்க்க முடிஞ்சது. உன் வீட்டு எனக்கு தெரியாது. உன் தெரு வரைக்கும் வந்து தேடினேன். உன் வீடு கண்டுபிடிக்கவே முடியல. இவன் வீட்டுக்கு போனா இவன் ஆளே இல்ல. அப்புறம் தான் என் கிளாஸ் பொண்ணுங்க பேசிக்க ஆரம்பிச்சாங்க, நீ வயசுக்கு வந்துட்டேன்னு. அதான் உனக்காக தினமும் வாசல்ல வந்து காத்திருக்க ஆரம்பிச்சேன். ஓ சரி சரி என்றவள் வகுப்புக்குள் போக இவனுக்கோ இன்னும் வயிறு எரிய ஆரம்பித்தது. நான் அவனை பத்தி இவ்வளவு சொல்றேன், அப்படி இருந்தும் காதுல வாங்காம இவ பாட்டுக்கு போறா. நான் சொன்னது இவளுக்கு கோபமே வரலையா? இல்ல நான் வந்து பார்க்காதது இவளுக்கு பிரச்சனையாவே இல்லையா? குழம்பி போனான். அத்தியாயம் 26. பவளக்கொடிக்கு காதல் என்றால் என்ன என்று தெரியவில்லையா? இல்லை காதலிக்க நேரம் இல்லையா? எதுவோ வென்று சிக்கிக் கொண்டாள். அதனாலே மாறனின் காதல் பார்வைக்கும் மணியின் வஞ்சக பார்வைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருவருடனும் நட்புடனே இருந்தாள். மணிமாறனுக்கு இது என்ன ஆத்து தண்ணியா இல்லை கடல் தண்ணியா? யாராவது அடித்து கொண்டு போக போகிறார்களா? என் வீட்டு கிணத்து தண்ணி தானே. எனக்கு சொந்தமான ஒருத்தி தானே. அவள் படிக்கட்டும், நன்கு வளரட்டும். எப்படி இருந்தாலும் அவளுக்கு முறை நான் தான் என்னும் விதமாக எங்கிருந்து இவ்வளவு பெரிய நம்பிக்கை அவள் மீது வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் மனதுக்குள் பதிந்து கொண்டான். தனக்காக வீட்டில் ஒருத்தி காத்திருக்கிறாள் என்று எண்ணமும் இல்லை. இருவர் ஜாதீசனங்களும் தங்களை எப்படி நிம்மதியாக வாழவிடும் என்ற எண்ணமும் இல்லாமல் வயதுக்கே உண்டான முறுக்கில் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முதலில் படிப்பு பதவி அனைத்தும் தேவை என்று புரிய அதில் அதிக கவனம் செலுத்தினான். அதற்காக பவளக்கொடியை விட்டு விடலாம் இல்லை. எப்போதும் போல் காலை இருவரும் சேர்ந்து பள்ளிக்கு செல்வது, மாலை பாடம் சொல்லிக் கொடுப்பது என்று அவர்களுக்கான தனி உலகில் இருந்தார்கள். அதனால் அவன் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்த கேப்பில் பூந்து ஆட்டோ பழக ஆரம்பித்தான் மணிகண்டன். வா மச்சான், என்ன அதிசயமா வீட்டு பக்கம் வந்திருக்க? டேய், நான் என்ன உங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையாடா? வருவடா, முன்னெல்லாம் அடிக்கடி வருவ, இப்போ வரதே இல்லையே. அதான் காலையிலயும் சாயந்தரமும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். பவளக்கொடியை கொண்டு வந்து நான் விடும்போதும் கூட்டிட்டு வரும்போதும் உன்னை பாக்குறேன் இல்லடா. ஷூ, டே 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 கத்தாதடா. என் பின்னாடியே ஒருத்தி வருவாளே, எங்க அவளை காணோம்? அப்பாடா, இந்த கீத்து இருக்காளே, அவளுக்கு தெரிஞ்சது சாமி ஆடிடுவா. அவங்க ஜாதி என்ன, நம்ம ஜாதி என்ன, அவங்களுக்கு எதுக்கு நீ பாடி கார்டு வேலை பாக்குறன்னு. இவ்ளோ கெடுபடியிலையும் நீ எப்படிடா அவ்வளவு நம்பிக்கையோட லவ் பண்ற? அது உனக்கு எப்படிடா? டேய், நான் 12வது படிச்ச அந்த வயசுதான் நினைச்சியா? எனக்கும் உன் வயசுதான்டா. உன்னோட பார்வை பவளக்கொடி மேல எப்படி விழுகுதுன்னு எனக்கு தெரியாமையா இருக்கு. சாரி மச்சான், யார்கிட்டயாவது மாட்டுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி உன்கிட்டயே வசமா மாட்டுவேன்னு நினைக்கல. நீயும் அவளமும் ஸ்கூல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க நீ அவகிட்ட ஒளரிடிவியோன்னு பயந்துதான் நான் சொல்லல மச்சான் உன்கிட்ட. பரவாயில்ல விடு. ஆமா, அந்த பொண்ணுக்கும் நமக்கும் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கும்ல. எப்படி உனக்கு லவ் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இதுக்கு ஆரம்பம் புள்ளி எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல மச்சான். இது லவ் தானான்னு கூட முன்ன எனக்கு தெரியல. அது ஆராய்ச்சி பண்ணவும் விரும்பல. ஆனா அவளுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுல கண்டிப்பா புருஷன் பொண்டாட்டியாதான் இருக்க முடியும். அதனாலதான். ஆனா இப்போ கொஞ்ச நாளாவே காதல் ஓவர் ஃப்ளோ ஆகுதுடா. எங்க அவகிட்ட காதல காட்டிடுவேணும்னு ரொம்ப பயந்து ஒதுங்கி ஓடுறேன்டா. அவ ரொம்ப மொரட்டு சுபாவம் தான். எப்படி நீ ஒத்துக்க வைக்க போற? அது மட்டும் இல்லாம அவ இப்ப வரைக்கும் நான் நட்பா பாக்குற மாதிரி தானே எனக்கும் தெரியுது. அவளுக்குள்ளேயே அவளுக்கு தெரியாம நான் தான் ஒளிஞ்சிருக்கேன். அது அவளுக்கே புரியல. புரிஞ்சுக்கிற வயசு அவளுக்கு இன்னும் வரலடா. அதையும் தாண்டி அவ மனச புரிஞ்சுக்க என்ன விட்டா யாரு இருக்கா மச்சான்? ச, காவிய காதல்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். ஹே லூசு, இப்போதைக்கு லவ் பண்றதெல்லாம் ஒத்தி வச்சிருக்க சரி. ஆனா அட்லீஸ்ட் நீ லவ்வோட இருக்கிறங்கிறத அவளுக்கு காட்டணும். அதுக்கு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணணும்டா அவளுக்கு. அவையும் பொண்டாட்டிடா. பொண்டாட்டிக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? அடேப்பா, ரொம்ப தாண்டா நம்பிக்கை.
பொண்டாட்டியாவே இருந்தாலும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ப்ரப்போஸ் இதெல்லாம் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்கடா. அப்படிங்கிற அப்போ சூப்பரா பண்ணிடலாம். ஆனா எப்படி பண்றது? என்னைய கேட்டா எனக்கு என்னடா தெரியும், அவளுக்கு இதுதான் வீக்னஸ், இதெல்லாம் கொடுத்தா மயங்கிடுவா அப்படின்னு அவளை பத்தி உனக்கு தானடா தெரியும். ஹே ஆமாண்டா, சூப்பர் ஐடியா. அவளுக்குன்னு சில ரொம்ப மைனூட் வீக்னஸ் இருக்கு, அத கொடுத்தா கண்டிப்பா அவ இம்ப்ரெஸ் ஆகுவா. அப்போ லவ் சொன்னா சரியா இருக்கும்டா. தேங்க்ஸ் மச்சான் என்ற மாறன் மணியை அணைத்து கொள்ள, அந்த மொரட்டு பீஸுக்கு வீக்னஸ் எல்லாம் கூட இருக்கா? என்ன, நானும் கூடயேத்தான் இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியலையே. மச்சான் அதெல்லாம் சீக்ரெட், பட் எங்களோட நண்பன் உன்கிட்ட சொல்லலாம், கேளு. அவளுக்கு வாலி சார் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். வெறும் வாலி சார் பாட்டுன்னு பிடிக்குங்கிறத தாண்டி ஒரு மாதிரி பைத்தியம். அவளுக்கு பிடிச்ச வாலி சார் பாட்டெல்லாம் எழுதி நம்ம கேசட் கடையில கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஃபுல் கேசட் போட்டு, தென் அவளுக்கு பிச்சி பூனா ரொம்பவே பிடிக்கும், அதை வாங்கி போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோயே, அவ அவ்வளவுதான். என்னது, இதுக்கேவா ஓகே சொல்லிடுவா? உதட்டை சுழித்தான் இலக்காரமாக. மணிகண்டன் பின்னே அவளுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்க மாலை பக்கத்து கடையில் வேலை செய்து பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறானே, இவனுக்கு முன்னாடி அவன் ப்ரப்போஸ் செய்து அவளை தட்டி கொண்டு போக இப்படி 10 ரூபாய் பூவில் முடியும் என்றால் சுலபம் போலவே என்று நினைத்தான். டேய், என்னடா இப்படி கேட்டுட்ட? அவ காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுற பொண்ணு இல்லடா. அது பக்கத்துல உட்காரும் போது அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சு அதுக்கேத்தாப்ல நம்ம பேசினாலே அவ அவ்வளவுதான். இப்போ அவ சோகமா இருக்கான்னு வச்சுக்கோ, அவ கைய பிடிச்சிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடி அவளை தோல்ல சாச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான். அவளுக்கு அப்படியே அந்த சோகம் எல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சு காணாம போயிடும், தெரியுமா? என்னது, பாடணுமா? மாறன் ஒவ்வொரு வார்த்தைகளும் சில்லாகித்து பவளக்கொடியை தன் உள்ளுக்குள் உள்வாங்கி பேச, இவனோ ஏதோ பெரிய காதல் படம் ஓட்டுறான் என்றுதான் சலிப்பாக பார்த்தான். ஏனென்றால் இப்போது வரை மணிகண்டனுக்கு பவளக்கொடி மேல் இருப்பது ஆசையோ காதலோ பாசமோ எதுவும் இல்லை. மாறனை தோற்கடிக்க ஒரு துடுப்பு சீட்டு, அவ்வளவே. ஆமாண்டா, சின்ன வயசுல இருந்து தனிமையில வளர்ந்த புள்ளடா. அவளோட தனிமையை போக்கியது பெரும்பாலும் சினிமா பாடல்களும் அந்த ரேடியோ பெட்டியும் தான். நம்ம ஆளுங்களை பத்தி தான் உனக்கே தெரியுமே மச்சான். ஏன் குப்பத்துக்கு போற, எதுக்கு போறன்னு நசன்ட்டு அதையும் தாண்டி அவகிட்ட என் முழு நேரத்தை கொடுக்கறது எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன பண்றது, அப்பவும் சில சமயம் போக முடியலனா அப்பெல்லாம் அவளுக்கு ஆறுதலா இருந்தது இந்த மாதிரி பாடல்கள் தான். மாம்ஸ் கடைக்கு போலாம்னு சொன்னேன்ல, வா மாம்ஸ். அமரன் வந்து மாறனை பிடித்து தொங்க இவனும் மணியிடம் கூறிவிட்டு கிளம்பினான். மாறன் சொன்னதை எல்லாம் யோசித்துக் கொண்டே மணிகண்டன் வெளியே சென்றான். பரவாயில்லையே, அவன் ஆளை கரெக்ட் பண்ண அவனே நல்ல நல்ல ஐடியா கொடுக்கறானே, பாட்டு தானே பாடிடுவோம் என்றவன் தினமும் இரவு கிடைக்கும் நேரமெல்லாம் ரேடியோ பெட்டியில் பாடல் கேட்க ஆரம்பித்தான். கூடவே அவன் வீட்டு டிவியிலும் இவளை கவர என்று அவன் பாட்டு கேட்க கேட்க ஏனோ இவனை அறியாமலே இவன் மனதுக்குள் பவளக்கொடி வந்து அமர்ந்தாள். இவனின் பார்வை அவளை பார்ப்பது நாளுக்கு நாள் மாற ஆரம்பித்தது. இவளுக்காக பள்ளியில் அவன் பேச ஆரம்பித்தான். அதாவது இவளை வேலை வாங்குபவர்களிடம் முடியாது என்று சொல்ல பழகி கொடுத்தான். அதற்கு இவனும் துணையாக நிற்க அவள் படிக்க மட்டும் செய்ய ஆரம்பித்தாள். அவளுக்கு வராத பாடங்களை இவன் சொல்லி கொடுப்பான். மதியம் உணவை பகிர்ந்து ஒரே டிஃபன் பாக்ஸில் உண்ண ஆரம்பித்தார்கள். பவளக்கொடிக்கு எவ்வளவு உடம்பு முடியவில்லை என்றாலும் பள்ளிக்கு வருவாள். அதற்கு ஏன் பவளம் இவ்ளோ காய்ச்சல் வச்சுக்கிட்டு வர? அது என்னவோ மாறன் கூட நடந்து வந்தா அன்னைக்கு நாளே நல்லா இருக்கும் என்று கூறுவாள். அது மணிகண்டனுக்கு முன்பெல்லாம் வன்மமாக எதையாவது நினைக்க தோன்றும். இப்போதெல்லாம் எனக்காக வந்தேன்னு சொல்லேண்டி என்று ஏங்க ஆரம்பித்தான். ஏனோ தாயில்லாத மணிக்கு இவள் அன்னையாக இருந்தாள் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று மாதவிலக்கு, வயிறு வலி, ஆனாலும் பள்ளிக்கு வந்திருந்தாள். இப்பொழுதெல்லாம் அவளுக்கு பள்ளியில் படிப்பு ஒன்றே வேலையாகி போனது. ஏய், ஏன் முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு? பள்ளியின் தெருமுகனையில் இவர்களுக்காக காத்து நிற்கும் மணிகண்டன் தான் வினாவினான். வயிறு வலி, வீட்டுல இருடின்னு சொன்னேன், கேட்காம வந்துட்டா. ஏன் வீட்டுல இருந்தா என்னவா? மணியின் கண்கள் ஏக்கமாக அவள் பதிலுக்காக அவளையே பார்த்தன.
வேற என்ன, என் கூட இப்படி கை கோர்த்து நடக்கதான் எருமை வருது. நானும் லீவ் போட்டு உன் கூடவே இருக்கேன்டின்னு சொன்னேன், கேட்கல என்றவர்கள் பேசிக்கொண்டே பள்ளி வந்துட, சரிடா அவளை பார்த்துக்கோ என்ற மாறன் இவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடக்க, அவளோ அவனுக்கு டாட்டா காட்டி கொண்டு நிற்க, மணிக்கு புதிதாக வந்த பொசு பொசு உணர்வில் கிளம்ப போக எட்டி அவன் கைப்பிடித்தாள் பவளக்கொடி. அவன் பார்வை அவள் பிடித்த கையிலும் அவள் கண்ணிலும் மாறி மாறி நிற்க, அவள் கண்கள் சொன்ன செய்தியில் இவனுக்கு வந்த கோபம் காணாமல் போனது. புதிதாக அரும்பிய மீசையில் உற்சாகம் ஒட்டிக்கொண்டது. எதையோ சாதித்த உணர்வு. வானில் முட்ட ஆசை கொண்டான். மலையை ஊதி பெயர்க்க பேராசை கொண்டான். வாய் வழியே மூச்சை ஊதி வெளியே விட்டான். கால்கள் தரையில் நிற்காமல் ஆடியது. தலையை ஆட்டி சிரித்தும் கொண்டான். அத்தியாயம் 27. என்ன? புதிதாக வந்த வெட்கத்தை அடக்கி கொண்டு மணிகண்டன் கேட்க, அதற்கு பவளக்கொடி, இல்ல, நான் இன்னைக்கு ஸ்கூல் வந்தது மாறாக்காக மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். நீ ஒழுங்கா சாப்பிடுறதே மதியம் மட்டும்தான், அதான் உனக்கு சாப்பாடு கொடுக்க. அதுக்காக மட்டும்தானா? பின்னாடி ரீ ரெக்கார்டிங் செய்து கொண்டிருந்த தேவா இசை ஸ்லோ மோஷனில் ரிட்டர்ன் ஆனது. ஆமாண்டா. சரி, ஏன் இத மாறை முன்னாடி சொன்னா என்ன? மாறாக்கு நான் அவனை தவிர வேற யாருக்கும் முக்கியத்துவம் தரது பிடிக்காது, அதான். சரி, மதியம் வரை பாய் என்றவள் வயிற்றை பிடித்து கொண்டு நடக்க முடியாமல் நடக்க, சத்தியமாக மணிகண்டன் அவளின் இந்த தன்னலமில்லாத தாயின் மேல் விழுந்துதான் போனான். ஒவ்வொரு பீரியட் முடியும் பொழுதும் 2ஆம் மாடியில் இருக்கும் மணிகண்டன் வேக வேகமாக இறங்கி ஓடி வந்து அவள் வகுப்பை கடந்து செல்வது போல் அவள் எப்படி இருக்கிறாள், என்ன பண்ணுகிறாள் என்று பார்த்துவிட்டு, அவள் நலமாகத்தான் இருக்கிறாள் என்று தெரிந்ததுமே மீண்டும் வேக வேகமாக தன் வகுப்பிற்கு செல்வான். மதியம் வெள்ளடித்ததும் முதல் ஆளாக ஓடி வந்து மூச்சரைக்க பவளக்கொடி வகுப்பு வாசலில் நிற்க, வெளியே வந்தவள், என்னடா ரொம்ப பசிக்குதா? குடு, சாப்பாட்டு குடைய. வயிறு வலி இப்ப எப்படி இருக்கு? அதுக்கென்ன, அதெல்லாம் எப்போதும் போல அமோகமா இருக்குது. உட்காரு, நான் வேணா சோறு ஊட்டி விடட்டா? ஏற்கனவே ஸ்கூல்ல நம்மள சேர்த்து வச்சு பேசுறது போதாதா? அமைதியாக இருவரும் ஒரே டிஃபன் பாக்ஸில் சாப்பிட, அவள் முகம் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை சுணங்க, ரொம்ப வலிக்குதாடி? உரிமையாக வந்தது வார்த்தைகள். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒன்னும் நான் சாக மாட்டேன். இனி உடம்பு முடியலன்னா ஸ்கூல் வராத என்ன? இல்ல, வருவேன். ஏண்டி? நம்ம நல்லா இருக்கோம்னு பார்க்க 3/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் 30 படி ஏறி இறங்கி வந்து பாக்குறதோ ஒரு போல போதையா நல்லா தாண்டா இருக்கு. இவனுக்கு தான் அவள் பேச்சு, அவளின் கிண்டல் எதையும் சாதாரணமாக கடக்க முடியவில்லை. உள்ளுக்குள் கிடந்து என்னவோ செய்கிறாள் என்று மட்டும் புரிந்தது. பவளக்கொடியிடம் பேசும் பொழுதெல்லாம் மாறனின் முகமே வந்து வரும் முன்பெல்லாம். இப்போது அவளின் பவளன் மட்டுமே. என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா சாப்பிட்டோம்? சரி, மீதி இருக்கிற நேரம் என்ன பண்ணலாம்? எப்பவும் தான் விளையாட ஓடுவிய நீ. ஆமா, இன்னைக்கு போக தோணல, இப்படி உட்காந்தே இருக்கணும் போல இருக்கு. என்றவர்கள் அமைதியாக 2 நிமிடம் மட்டுமே தான் தொண்டையை செருமியவன், சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ, பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக வலம் வந்ததோ, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ என்றவன் மெதுவாக இருவருக்கும் மட்டும் கேட்க பாடிக்கொண்டு அவளை பார்க்க, குளிர்காட்சிக்கில்லாத மலரல்லவோ, கிளி வந்து கொத்தாத கனியல்லவோ, நிழல் மேகம் தழுவாத நிழல் அல்லவோ, நெஞ்சோடு நீ சேர்ந்த பொருள் அல்லவோ, என்னாலும் பிரியாத உறவல்லவோ, இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ என்று மீதி பாடலை பாடி முடித்தாள். ஏய், உனக்கு இந்த பாட்டு எப்படி தெரியும்? பரவசத்தில் கத்தியே விட்டாள் பவளக்கொடி. ஏய் லூசு, இது சினிமா பாட்டு தானே, எல்லாருக்கும் தெரியும். ஓ ஆமால, அது என்னவோ என் டார்லிங் வாலி சார் பாட்டெல்லாம் எனக்கா எழுதுனது போல தோணும். எதே, டார்லிங் வாலியா? ஆமா, எனக்கு அவர்னா அவ்வளோ பிடிக்கும். தெரியும். எப்படி மாறா சொன்னானா? ஏன், 1 வருஷமா பழகுறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன?
ஐயா, ஏன் கோவப்படுற? நேத்து ராவு என் கண்ணத்துல பருவ பார்த்து அந்த லூசு இந்த பாட்டு தான் பாடுச்சு. அதான் உன்கிட்ட சொன்னானோன்னு கேட்டேன். நாங்க ஒரே தெருதான், அதுக்காக அடிக்கடி பார்த்துக்கலாம் மாட்டோம். ஏன்? எனக்கெல்லாம் இப்படி என் ஃப்ரெண்டு என் தெருவா இருந்தா அவன் வீட்லயே தான் இருப்பேன் நானு, தெரியுமா? ஓஹோ, ஆனா ஒண்ணு, அவன் உன் வீட்டுக்கு வந்துடுவான், இல்லைன்னா கட்சி ஆபீஸ் போயிடுவான். நான் வேலை பாக்குறேன் ஒரு ஹோட்டல்ல, அதான் நேரம் இருக்காது. ஏய், சொல்லவே இல்ல. ஆமா, எங்க அப்பனை நம்பினா இன்னும் போண்டித்தான் ஆகணும். அதான் பார்ட் டைம் வேலைக்கு போறேன் இப்போவே. ஓ ஆமால, அடுத்த வருஷம் காலேஜ் சேரணும்ல? இல்ல, படிக்கல. ஏண்டா? பணம் சேர்க்கணும்டி. பணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குதுங்கிறத கொஞ்ச நாளா நான் கண் கூட பார்த்துட்டு வர உண்மை அதுதான். இருக்கலாம்டா, ஆனா உனக்கு நல்ல படிப்பு வருது. நம்ம ஸ்கூல்லயே நிறைய வாத்தியாருங்க உன்னை மேற்கொண்டு இதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க வைக்க ரெடியா இருக்காங்க. இதே போல நீ ஃப்ரீ டைம் பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே காலேஜ் படிப்பையும் முடிச்சுட்டா. மாறன் தான் அடிக்கடி சொல்லுவானே, படிப்பு தான் சோறு போடுன்னு சொல்றவன் எல்லாம் 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சவன் அதாண்டி இருப்பான். எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு ஒரு வேலை போட்டு தரதா சொல்லி இருக்காங்க. அந்த வேலைக்கு தான் போக போறேன். அது மட்டும் இல்லாம நான் நல்லா படிக்கிறது, முதல் மார்க் வாங்குறதுக்கு காரணம் நான் எடுத்த வேலையில என்னை யாரும் தோக்கடிக்க கூடாதுங்கிற எண்ணம் தான். படிப்பு மட்டும் இல்ல, எந்த வேலை எடுத்தாலும் அதுல நான் தான் முதல் ஆளா இருப்பேன். என்னவோ போடா, எனக்கு படிக்க ஆசையே இல்ல. 12th வரைக்கும் ஃப்ரீயா தானே ஸ்கூல் சேர்த்துக்கிறாங்க, அதுல என்னத்தையாவது கத்துக்கோ அப்படின்னு இந்த மாறாதான் இங்க அனுப்பி விட்டு உயிர் எடுக்கிறான். சரி, பெல் அடிச்சிருச்சு, நீ கிளாஸ் போ. வழி இல்ல தானே? நீ நல்லா இருக்கீல? நல்லா தண்டா இருக்கேன், சாயந்தரம் பாப்போம் என்றவள் வகுப்பு நோக்கி ஓட இவனும் போகும் அவளை பார்த்து கொண்டே நின்றவன் தன் அருகில் வந்து இருக்கும் நண்பனை பார்த்தான். என்னடா, பவளக்கொடிய ரொம்ப பாக்குற போல? ஏன் பார்த்தா என்ன? பாக்குறதோட நிப்பாட்டிக்கோடா. அந்த ஜாதி பொம்பளைங்களெல்லாம் கண்ணாலங்கட்டி வாழ சரிபடாதான், ஊருக்கு ஒதுக்கால வச்சுக்கணுமா? வந்த ஆத்திரத்தை பல்லை கடித்து கட்டுப்படுத்திய மணிகண்டன் தன் நண்பனை முறைக்க, என்ன முறைக்காதடா, எங்க ஐயன் தான் சொன்னாரு, என் காலேஜ் படிக்கிற அண்ணன் இவ சாதி புள்ளையத்தான் காதலிக்குது, வீட்டுல வந்து பேசிச்சு, அதுக்கு எங்க அப்பா இததான் பதிலா சொன்னாரு. நல்ல குடும்பம்டா உங்களுக்கு என்று தலையில் அடித்து கொண்டவன், இங்க பாரு, அவ ஏன் உயிர், அவ எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன, இந்த ஜென்மத்துல அவ மட்டும்தான் எனக்கு என்றவன் வகுப்புக்கு சென்று விட்டான். நண்பனோ தோலை உலுக்கி கொண்டே பின்னாடியே சென்று விட்டான். மாலை பள்ளி முடிந்து பவளக்கொடியின் குப்பத்துக்குள் செல்ல ஒரு ஒற்றையடி பாதை இருக்கிறது. அங்கு ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. அதனாலேயே அவர்கள் அந்த பாதையை தேர்வு செய்வார்கள். அதே போல் அங்கு பாதுகாப்பு இல்லாமல் பய உணர்வும் இல்லாமல் இருக்கலாம், நடந்து வர முடியும். மாறா, முன்னாடி சென்று கொண்டிருந்த மாறனை அழைத்தால் பவளக்கொடி. இது கையை விரித்து தூக்கு என்பது போல் செய்கை காட்ட அவனோ இவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவன் பூ போல கையில் ஏந்தி கொண்டான். அவள் பை சாப்பாடு கூடை வரை அவனே தூக்க இருவரையும் உள்ளுக்குள் ஏற்படும் காதல் ஊடலில் பார்த்து கொண்டே நடந்து வந்தான் மணிகண்டன். மாறன் தூக்க மட்டுமா செய்தான்? அவள் வயிற்றை அமுக்க இடுப்பை பிடித்துவிட கால் விரலை நீவி சொடக்கி எடுக்க என்று அவன் பண்ணிய எதிலுமே விரசமில்லை. அவள் கோழி குஞ்சாக மாறனின் நெஞ்சில் ஒடுங்க இங்கு ஒருத்தனுக்கோ அழுகையே வந்துவிடும் போல. என்கிட்ட சொன்னா மதியம் வயிறு அமுக்கி விட்டுருக்க மாட்டேனா? தப்பாவா இவளை தொட்டிருப்பேன். அவன்கிட்ட மட்டும் ஒரு வயசு பையனும் மறந்துட்டு இருக்கிறா. வாயுக்குள் பொறுமி கொண்டே வந்தான். டேய் மச்சான், என்ன பேசிக்கிட்டே இங்க வந்திருக்க? இது பவளக்கொடி ஏரியாடா. ஏன், நான் வந்தா அவ ஏரியாக்குள்ள விட மாட்டாங்களோ? அடப்பக்கி, அதுக்கு இல்லடா, அதான் உனக்கு கையில வேலை இருக்குல்ல, அத பாரு என்றவன் முகத்தை திருப்பி கொண்டான். என்னதான் பவளக்கொடி மாறனை நண்பனாகத்தான் பார்க்கிறாள் என்று தெரிந்தாலும் மாறன் அவளை பொண்டாட்டியாகத்தானே பார்க்கிறான். அந்த கோபம் உள்ளுக்குள்ளே, ஏன் பவளம்தான் எனக்கு மட்டும்தான் என்ற பாடல் மட்டுமே பாடவில்லை மணிகண்டன். வீட்டிற்குள் வர அவள் பாட்டி படுக்கையில் இருக்க இவள் சென்ற பாட்டியை பார்த்துவிட்டு அவர்கள் நலமா என்று விசாரித்து விட்டு அடுப்படிக்குள் நுழைய
மாறன் இயல்பாக இருவர் பையையும் ஓரத்தில் வைத்து விட்டு இவனும் சென்று வேலையில் இறங்கிவிட்டான். அரை மணி நேரத்தில் வீட்டு வேலை முடித்துக்கொண்டு இவளுக்கு பாடமும் சொல்லி கொடுத்து விட்டு இவளை உண்ண வைத்து பின்பு அவன் கட்சி ஆபீஸ் செல்ல வேண்டுமே என்ற எண்ணம்தான். மணிகண்டன் பவளக்கொடிக்காக மட்டுமே அவள் வீட்டிற்கு வந்தவன். இந்த சூழல், அவளின் குடும்பம், அவள் வாழ்க்கை முறை, இதெல்லாம் அவள் மேல் இருந்த காதலை இன்னும் கூட்டி பித்து பிடிக்க வைத்தது. எதற்குமே கலங்காத துணிச்சலான பெண் தான் பவளக்கொடி. ஆனால் அவள் வாழ்க்கையில் தான் எத்தனை போராட்டங்கள் என்று அவளையே பார்க்கும் பொழுதுதான் இன்னொன்று புரிந்தது. அவள் அணிந்திருப்பது மாறனின் சட்டையை. மாறனும் பவளமும் இயல்பாக ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய இவன் பிரமிப்பாக பார்த்து கொண்டு நின்றான் மாறனே. அவன் வீட்டில் அத்தனைக்கும் வேலையாள் இருக்கும். ஆனால் அவன் இங்கு பவளக்கொடி வீட்டின் தீஞ்ச சட்டியை கழுவி கொண்டு நின்றான். அவள் அவனோடு இயல்பாக பேசுவதும் நொடிக்கு 100 முறை அவன் தோளில் சாய்ந்து செல்ல சேட்டை செய்வதும் என்றிருக்க மாறனின் மீது மதிப்பு தானாக கூடியது. மாறா, நீ இல்லனா பவளம் இவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பாளான்னு தெரியல. ஆனா அதுக்காகலாம் என்னோட பவளத்தை உனக்கு விட்டு கொடுக்க முடியாது. உன்னை விட அவளை நல்லாவே பாத்துக்க என்னால முடியும்டா. உனக்குன்னு ஒரு பட்டாளமே இருக்கு. ஆனா எனக்கு இவ ஒருத்தி தான் இருக்கா. அவளை என்கிட்ட கொடுத்துடு. இவ்வளவு நாள் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் மணிகண்டன். அடுத்த வருடம் இந்த நேரம் இதையெல்லாம் காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு அவளுடன் இவன் கண்ணில் எட்டாத தூரம் செல்லும் சூழ்நிலை வரும் என்று இப்போது அவன் கூட அறிந்திருக்க மாட்டான். அத்தியாயம் 28. ஊரே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. காரணம் 12ஆம் வகுப்பு தேர்வின் முடிவுகள். அரசு பள்ளி அதிக மதிப்பெண் பெறுகிறதா இல்லை தனியார் பள்ளி பெறுகிறதா என்று போட்டி ஒரு பக்கம் என்றால், என் ஜாதி மக்கள் பிள்ளைகள் முதல் மதிப்பா இல்லை தாழ்த்தப்பட்ட ஜாதி பிள்ளைகள் முதல் மதிப்பா என்று அது ஒரு பக்கம் இருந்தது. ரிசல்ட் பார்க்க பள்ளி வரை மணிகண்டன் வந்திருக்க கூடவே பவளக்கொடியும் மாறனும் வந்திருந்தார்கள். ஹே மணி, அங்க பாரு, உன் பேர் அந்த போர்டுல இருக்கு. ஆர்வத்தில் பவளக்கொடி மணிகண்டன் கையை இழுத்துக்கொண்டு வாசலில் வைத்திருக்கும் பலகையை போய் பார்க்க ஒரே இன்பம்தான். அந்த பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று தேர்வாகி இருந்தான் மணிகண்டன். ஏய் சூப்பர் மச்சான், வாழ்த்துக்கள். மாறன் கட்டி அணைக்க புன்சிரிப்போடு அவனும் அணைத்து கொண்டான். ஏய் சித்தப்ஸ், கலக்கிறப்போ என்றவள் கை கொடுக்க அவளின் கையை பற்றி இழுத்து தன் தோளோடு அணைத்து கொண்டவன் காதை பிடித்து திருகி, வாழு வாழு, உன்னை எத்தனை தடவை என்ன சித்தப்பான்னு கூப்பிடாதன்னு சொல்லி இருக்கேன் என்றவன் அவள் கண்ணம் கிள்ள பார்த்து கொண்டிருந்த மாறனுக்கு பவளக்கொடி ஒன்றும் சொல்லாமல் அவன் கையில் பதமாக நின்றது இவனுக்கு நெருடலாக இருந்தது. இருப்பினும் இத்தனை வருடமாக ஒன்றாக ஒரே பள்ளியில் இருப்பதனால் வந்த நட்பாக கூட இருக்கலாம் என்று முதலில் தனக்கு தட்டிய பொறியை நகட்டியவன் இயல்பாக இருவரையும் விலகி நிறுத்தினான். சரி, இன்னைக்கு என் ட்ரீட், வாங்க ஹோட்டல் போவோம். மச்சான், எனக்கு கட்சி ஆபீஸ்ல வேலை இருக்குடா. இன்னைக்கு உனக்காக ரிசல்ட் பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இவ வேற போகணும்னு அடம் பிடிச்சா, அதான் கூட்டிட்டும் வந்தேன். சித்தப்பா, அவன் கிடக்குறான். அவன் கட்சி ஆபீஸும். நீ வா, எனக்கு அந்த தூத்துக்குடி புரோட்டா ஸ்டால்ல எனக்கு பஞ்சு புரோட்டா வாங்கி தரணும், சரியா? எருமை, பொழுதனைக்கு புரோட்டா சால்னாவா? மைதா மாவு தின்னக்கூடாதுடி. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. வயிறு என்னத்துக்காகும்? பொம்பளை புள்ள நாளைக்கு புள்ள பெக்க வேண்டாமா? டேய் மச்சான், குழந்தைகிட்ட போய் என்னடா பேச்சு பேசுற? யாரு இவ குழந்தையா? இந்த ஊரே பட்டா போட்டு வித்து தள்ளிப்புடுவாடா. பொம்பளை புள்ள நாளைக்கு கண்ணாலம் கட்டி பிள்ளை தானே பெக்க போகுது. ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறதுல தப்பு ஒன்னும் இல்லைல மாறா. ஆரம்பிச்சிட்டான். ஐயா சாமி, நீ சொன்னதுல இருந்து நானும் புரோட்டா சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டேன். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ட்ரீட்னு வேற சொல்ற. ப்ளீஸ் 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 மணி. சரி வா. அவர்கள் நடக்க ஆரம்பிக்க மாறனும் இவர்களை தனியாக அனுப்ப மனமில்லாமல் கூடவே கட்சியாவது மண்ணாவது எனக்கு என் பவளக்கொடி தான் முக்கியம் என்று கூடவே தொத்தி கொண்டான். மூவருமாக ஹோட்டலுக்கு வந்து அமர்ந்து புரோட்டா குருமா ஆம்லேட் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். மணி, அப்புறம் அடுத்தது என்ன? எந்த காலேஜ் சேரலாம்னு இருக்க? என்ன குரூப் எடுக்க போற? ஹே, காலேஜா? ஓ, உன்கிட்ட இன்னும் நான் சொல்லலையா? பவளத்துக்கிட்ட சொன்னேன்டா, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். காலேஜ்ல சேர்ற ஐடியாவே இல்லடா நானு. ஏன்டா?
சித்தப்பாவுக்கு பணம் சம்பாதிக்கணுமா. நானும் சொன்னேன், என் கூட மாறான்னு ஒருத்தன் இருப்பான், அவன் படிப்பு தான் சோறு போடும் குழம்பு ஊத்தும் அப்படின்னு என்ன கதையா சொல்லுவான்னு சொல்லி பார்த்துட்டேன். சார் கேட்க மாட்டேங்கிறாரு, வேலைக்கு தான் போக போறாராம். வெகு உரிமையாக இவனை பற்றி அவள் கூற, இவனோ செல்லமாக அவளை முறைக்க, அதற்குள் புரோட்டாவும் வர அவள் உண்ண ஆரம்பித்து விட்டாள். என்னடா என்னென்னமோ சொல்றா கொடி? ஆமாண்டா, முன்கூட்டியே இத பத்தி அவகிட்ட பேசிட்டு இருந்ததுனால அவகிட்ட இதெல்லாம் சொல்லி இருந்தேன். மத்தபடி இத உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. நான் வேலையும் பார்த்து வச்சுட்டேன், ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன். காலையில இருந்து வேலைக்கு போயிடுவேன். எங்கடா போக போற வேலைக்கு? நம்ம கட்சி ஆபீஸ் தான்டா. பவுன்சர் ஒர்க்கு? டேய், பவுன்சர் ஒர்க்குன்னு அசால்ட்டா சொல்ற. அதுக்கு இவ்ளோ ஹைட், இவ்ளோ வெயிட், இவ்ளோ படிச்சிருக்கணும், என்னென்னமோ குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எவனுக்கு தெரியும்? எங்க அப்பன் எவன்கிட்ட சிபாரிசு பிடிச்சான்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு போஸ்ட், அது நமக்கு உண்டு. அவன் கேட்ட ஹைட்டு நமக்கு இருக்கு, பிரச்சனை இல்ல. அவன் கேட்ட கன்றாவியான வெள்ளத்தோளும் எனக்கு இருக்கு, அதுவும் இங்க பிரச்சனை இல்ல. டிகிரி மட்டும்தான் எனக்கு இல்ல, அதுவும் இந்த மார்க் காமிச்சேனா அவ்வளவுதான், டிகிரி போட போறேன்னு சொல்லி ஈஸியா வேலையில உட்காந்துருவேன். அவ்வளவு அவசரமா இப்ப வேலைக்கு போய் என்னடா பண்ண போற? பின்ன இன்னும் எத்தனை நாளைக்கு யாரோ ஒருத்தர் தர 5யும் 10யும் வாங்கி வயிற்று கழுவ சொல்ற? எனக்குன்னு தன்மானம் இல்லையாடா? உனக்கு என்ன, பேக்ரவுண்ட்ல உங்க அப்பா இருக்காங்க, அதை வச்சு நீ படிக்கலாம், முன்னேறலாம். எனக்கு அப்படி இல்ல. நான் முன்னேறணும். அதுக்கு இப்ப இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கூட கரஸ்ல என்னால படிச்சுக்க முடியும். ஆனா இந்த வேலை சுலபமா தொக்கா வருது, அதை எப்படிடா விட முடியும்? இவர்களின் பேச்சு வேறு எங்கோ செல்லும்படியாக பவளக்கொடிக்கு தோன்ற, டேய் சாப்பிடு ட்ரீட்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டு என்னடா நசன்னு மாநாடு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்கடா என்று பேச்சை மாற்றி வைத்தாள். மூவரும் உண்டு அவரவர் வீட்டிற்கு கிளம்பினார்கள். அடுத்த 2 நாட்களில் பள்ளி ஆரம்பம். பவளக்கொடி 8ஆம் வகுப்பு அடியெடுத்து வைக்கிறாள். மாறன் கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிறான். மணிகண்டன் வேலைக்கு செல்கிறான். இப்பொழுதெல்லாம் காலை மணிகண்டனால் இவளுடன் பள்ளிக்கு வரவே முடிவதில்லை. மாறன் மட்டுமே இவளை அழைத்து கொண்டு வந்து பள்ளியில் விட்டுவிட்டு செல்கிறான். ஆனால் மாறனுக்கு தெரியாமல் மணிகண்டன் தினமும் மதியம் உணவு இடைவெளியில் அவளை வந்து பார்த்து செல்வதும், பின்பு மாலை பூனையாக மாறனுடன் வந்து மூவருமாக இவள் வீட்டிற்கு செல்வதுமாக இருந்தான். ஏய் மணி, என்னடா ஹீரோ மாதிரி ஆகிட்ட? கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்து தூக்கி சீவிய சிகையும், வலது கையில் செம்பு காப்பும் முறுக்கி கொண்டு, இடது கையில் கடிகாரம் அணிந்து, காலில் ஷூ அணிந்து, ராயல் என்ஃபீல்டு புல்லட் வண்டியில் வந்து தோரணையாக வாசலில் நிற்க, இவனை பார்த்ததும் ஓடி வந்தாள் பவளக்கொடி. கண்ணில் மாட்டியிருந்த கருப்பு கண்ணாடியை எடுத்து தன் நெஞ்சு சட்டையில் சொருகியவன், தங்கம் நல்லா இருக்கியாடி? ரொம்பவே உரிமையாக வந்தது வார்த்தைகள். நல்லா இருக்கேன்டா. எங்க போன நீ? ஒரு வாரம் நான் மாறன் கிட்ட கேட்டு சோர்ந்து போயிட்டேன் தெரியுமா? அவள் பேச்சில் புதிதாக எதுவோ ஒன்று இவனுக்கு தோன்றியது. சொல்றேன் வா போலாம். எதே இப்ப வா? ஏன்? இல்லடா, ஸ்கூல்ல என்ன சொல்ல? அடியே, இது என்ன வாட்ச்மேன் இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்னு நினைச்சியா? கவர்மெண்ட் ஸ்கூல் தானடி. நீ சொல்லாம வந்தாலும் யாரும் உன்னை தேட போறது கிடையாது. போய் சிம்பிளா வயிறு வலி இல்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வாடி. அது இல்லடா, மாறா கிட்ட சொல்லாம. தங்கம், இது கம்பெனில எனக்கு கொடுத்துருக்க புது பைக் தங்கம். மாசம் பணம் கட்டுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்னதான் இந்த பைக்ல முதல்ல ஏத்திட்டு வெளியில போகணுங்கிறதுக்காக எங்கேயும் நிப்பாட்டாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சாயந்தரம் ஸ்கூல் விடுறதுக்குள்ள இங்க கரெக்டா வந்துருவோம். மாறன் கிட்ட இன்னொரு நாள் பக்குவமா நானே சொல்லிக்கிறேன். இப்போ பேக் எடுத்துட்டு வந்து வண்டியில ஏறிடி. அவளுக்கும் பைக் பார்த்து ஆசை வர, அது போக நம் மணிகண்டன் தானே என்றவள் ஒன்றும் பேசாது ஓடி சென்று வகுப்பு ஆசிரியரிடம் கூறிவிட்டு தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட்டாள். தங்கம், ரெட்டக்கால் போட்டு உக்காரியா? பாவாடைய ஒழுங்கா போட்டுக்கோ, காத்துல பறக்காம. பைய கொடு முன்னாடி வச்சுக்கிறேன். இந்த கம்பியில கால் வச்சு ஏறு, மெல்ல உக்காரு, என்ன புடிச்சுக்கோ. அவன் சொல்ல ஒவ்வொன்றாக செய்தாள். வண்டியை கிளப்பி கொண்டு சென்றவன் ஊரை தாண்டி காட்டு பகுதியில் சென்றான். அதுவும் வெள்ளமாகத்தான்.
அவள் முதலில் பைக்கில் உட்கார்வது இதுதான் என்று அறிந்தவன் ஆயிற்றே. அதனால் தான் இத்தனை பங்கீடு. அவன் தோளில் கை வைத்து பிடித்திருந்தவள் கையை இழுத்து தன் இடுப்பில் போட்டு முதுகோடு ஒட்டி கொண்டான். அவளுக்கு இதெல்லாம் என்னவோ செய்தது. ஒரு வாரமாக அவன் வராமல், சரியாக உண்ண முடியாமல், உறங்காமல், மாறன் பேச்சில் கவனம் இல்லாமல் இருந்தவளுக்கு மணிகண்டனை பார்த்த மாத்திரத்தில் உள்ளுக்குள் ஏதோ படபடக்கத்தான் செய்தது. அதுவும் முதல் ஒரு ஆணுடன் பைக்கில் இவ்வளவு நெருக்கமாக அமர்ந்து செல்கிறாள். இதுவரை எத்தனையோ முறை மணிகண்டனின் தோளில் தொங்கியவள் மெல்லமாக கட்டி அணைத்து பேசி கலாட்டா செய்தவள் தான். ஆனால் இன்று அவன் இவளை தொடும் விதமும், இவள் அதற்கு படபடுத்து அவனிடம் நெருங்கும் விதமும் என வித்தியாசமாக தோன்றியது. உள்ளுக்குள் என்னவோ செய்தது. எப்போதும் இருவரும் இருக்கும் பொழுது பவளக்கொடிதான் வாயை மூடாமல் பேசுவாள். மணிகண்டன் அவளை ஆசையாக பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் இன்று மிதமான வேகத்தில் பைக் மிதந்து சுற்றிலும் பச்சை பசேல் என்று செடிகள், மரம், கொடிகள் என்று இயற்கை சூழலில் இருக்க, எதிர்வரும் காற்று ரம்மியமாக மணிகண்டன் முகத்தை தொட்டு இவள் முகத்தை சென்றடைய, அதில் அவன் ஆண் வாசனை இவள் நாசிக்குள் செல்ல, அதிலும் வாய் ஓயாமல் மணிகண்டன் பேசிக்கொண்டே சைடு மிரரில் இவளை பார்த்து கொண்டே வருவதும் எல்லாம் சேர்ந்து இவளின் பேசும் திறனை செயலிழக்க வைத்திருந்தது. அத்தியாயம் 29. மிதமாக சென்று கொண்டிருந்த வண்டியை ஒரு ஓடை ஓரமாக நிப்பாட்டினான் மணிகண்டன். ஊரை தாண்டி வெகு தூரம் வந்திருந்ததனால் இருவருக்குமே யாரும் தங்களை பார்த்து விடுவார்களோ என்ற பயம் ஏதும் இல்லை. அது ஆள் அரவமற்ற இடமும் இல்லை. அந்த ஓடையில் ஒரு குடும்பமும் சிறுவர்கள் சிலர் நீந்தி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஐ, ஓடு தண்ணி! மணிகண்டன் வண்டியை நிப்பாட்டி அவளை மெதுவாக இறங்க வைத்து அவனும் இறங்கினான். இருவரும் நடந்து ஓடைக்கரையில் இருக்கும் படியில் அமர்ந்தார்கள். பவளக்கொடி காலை தண்ணிக்குள் விட்டு குட்டி குட்டி மீன்களிடம் கடி வாங்கி கூசி குதுகலித்து அமர்ந்திருந்தாள். பயமா இல்லையா பவளம்? எதுக்கு? நீரில் நீந்தும் குட்டி மீனை ரசிக்கும் தன் கடல் மீனை அவன் ரசித்துக் கொண்டே பேச்சு கொடுத்தான். நம்ம இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? தெரியாது. ஊரை தாண்டி எவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னு தெரியுமா? தெரியாது. தோலை உலுக்கினாள். இப்ப சொல்லு, பயமா இல்லையா? எப்பவும் பயம் எதுக்குன்னு தான் நான் கேட்டேன். ஏதாச்சும் ஆகிடுமோன்னு? என்ன ஆகும் மணி? உன்னை மீறி எனக்கு எதுவும் நடக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே உன் கூட வந்தேன். ரொம்ப நம்பாதீங்க மேடம், நான் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்ல. ஊமையாக சிரித்தான். அப்படியா? இருவரின் தோள்களும் வெளிப்படையாக உரசி கொண்டது. நீருக்குள் இருவர் பாதங்களும் ஒன்றை ஒன்று தொட்டு தடவ அவனின் வித்தியாச தொடுகையில் மணிகண்டனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன என்று அவன் ஒற்றை புருவம் ஏற்றி இறக்க, ஒண்ணுமில்ல என்று தலையை ஆட்டினாள். இன்னும் நெருங்கி அமர்ந்தான். இப்போது இருவர் தொடைகளும் தொட்டுக்கொள்ளும் நெருக்கம். மேடம் பார்வை பேச்சு வித்தியாசமா இருக்கே, என்னவா? எது? நானா? பின்ன நானா? ஆமா, நீதான் குறுகுறுன்னு பார்த்து வைக்கிற. பிடிச்சிருக்காடி? எத? இந்த இடத்த. திருட்டு பைய அவளின் உணர்ச்சியை ஏத்தி விட்டு கொண்டிருக்கிறான். ஓ, அவ்வளவுதானா? அந்த பக்கம் திரும்பி சிரித்துக் கொண்டான். இதுதானே அவனுக்கும் வேணும். மணிகண்டனுக்கு நன்றாகவே தெரியும், தன்னையும் மாரணியும் அவள் ஒரு போலத்தான் பார்க்கிறாள். அதுவும் நட்பாக, தனக்கு பாதுகாப்பாக அப்படித்தான் பார்க்கிறாள் என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் அதை தாண்டி ஒருபடி மேலே சென்று தன்னை அவளுக்கு எல்லாமுமாக பார்க்க வேண்டும். என் பார்வையின் வீரியம் தாங்காமல் அவள் இமைக்குடைகள் மூட வேண்டும். என் தொடுகைக்கு அவள் சிலிர்த்து அடங்க வேண்டும். அவளின் உலகம் நானாகவே வேண்டும் என்ற ஆசைகள் அவனுக்கு வந்து வெகு நாட்கள் ஆகிறது. இதோ அவன் இப்பொழுது வேலைக்கு செல்வது கூட அவளுக்காகத்தானே. தங்களுக்கு என்று ஒரு உலகத்தை உருவாக்கி வைக்க வேண்டும். காரணம், தங்கள் கல்யாணம் அவ்வளவு எளிதாக நடக்காது. தன்னுடைய அப்பா கடனாளியாக இருந்த போதும் சரி, தான் படிக்க முடியாமல் அடுத்த வேலை சோற்றுக்கு அவதிப்படும் போதும் சரி, வந்து உதவாத ஜாதி சனங்கள் நான் வேறு ஜாதி பெண்ணை காதலிக்கிறேன் என்று தெரிந்ததும் ஆளாளுக்கு வந்து விடுவார்களே. எல்லாமே அவன் அறிந்ததுதான். அதனால் தான் அவன் இவ்விடாப்பிடியாக இப்பொழுது வேலைக்கு செல்ல ஆரம்பித்தது. அது மட்டுமல்லாமல் தங்கள் ஊரில் வயதுக்கு வந்த பெண்ணை 2 வருடத்திற்கு மேல் வீட்டில் வைத்துக் கொள்வது கூட அவ்வளவு பெரிய தவறாக எண்ணுவார்கள்.
பவளக்கொடியை இதுவரை சாட்டியா நல்லா இருக்கியா என்று எங்கள் இருவரை தாண்டி அவளை கேட்க நாதி இல்லை. அவள் வயதான பாட்டியை பார்த்துக்கவும் ஆள் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு வருடத்தில் சொல்லி வைத்தது போல எங்கள் ஜாதி பெண் என்று ஆளாளுக்கு பொண்ணு கேட்டு வந்து நிற்பார்கள். அப்படி இருக்க ஆளாளுக்கு நாட்டாமை வேறு செய்வார்கள். அவளை எப்படியாவது இதிலிருந்து காப்பாற்றி அவளை தன்னுடன் தன் மனைவியாக்கி கூட்டிக் கொண்டு சென்று விட வேண்டும் என்றுதான் அவன் ஒவ்வொரு அடியாக பார்த்து பார்த்து வைக்கிறான். ஓய், கிசுகிசுப்பாக வந்தது வார்த்தைகள். என்னடா? அவளுக்கு நாக்குகள் தந்தி அடித்தன. பேசுற அரை மணி நேரத்துல 1000 முறை சுத்தப்பான்னு சொல்லி கலாய்ப்ப. இன்னைக்கு வந்து 2 மணி நேரம் ஆக போது இன்னும் ஒரு வார்த்தை கூட உன் வாயில இருந்து சுத்தப்பான்னு என்ன வம்பிழுக்கிற மாதிரி வரலையே. ஏன் நீ இன்னும் 10 வார்த்தை கூட சேர்ந்து பேசலையே, என்னாச்சு? தெரிந்து கொண்டே கேட்டான். மணிகண்டனுக்கு நன்றாக புரிந்தது. தன்னுடைய அருகாமை நெருக்கம் அவளை என்னவோ செய்கிறதென்று. ஆனால் அதையெல்லாம் காதல் என்று அவளை வற்புறுத்த முடியுமா? எப்படி இருந்தாலும் அவளை நான் தான் மணப்பேன். அவள் என்னுடையவள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவள் வாய் வார்த்தையாக என்னை பிடித்திருக்கிறது என்று கூறிவிட்டால் இன்னும் சந்தோஷமே. தெரியல, பேச வரல. உன்னை ரொம்ப தேடினேன். எங்க போன ஒரு வாரம்? இப்பொழுது இருவருக்கும் இருந்த 1/2 இன்ச் இடைவெளியும் தகர்ந்து இன்னும் நெருங்கி மணிகண்டனை ஒட்டி அமர்ந்தால் பவளக்கொடி. இடுப்புகள் இரண்டும் உரசும் தூரமக்து. கன்ஷூட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்டி. ஒரு வாரத்துல நல்லா கத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. என்னது, துப்பாக்கியா வச்சிருக்கியாடா? சுட்டு காட்டுறியா? அவள் கண்ணில் மின்னல் வந்து போனது. அடியே, அது என்ன தோசைன்னு நினைச்சியா? கேட்ட உடனே சுட்டு காட்டுறதுக்கு துப்பாக்கிடி. லைசன்ஸ் எல்லாம் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. ஆனா அடியாள் வேலைக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால பழகி விட்டாங்க. லைசன்ஸ் அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டு தான் என் கையில கொடுப்பாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். பட் இப்போதைக்கு எனக்கு துப்பாக்கி கொடுத்தா நல்லா சுட தெரியும். ஹே, சூப்பர்டா. அதான் பார்க்கவே ஹீரோ மாதிரி இருக்கியா? அப்படியா இருக்கேன்? குனிந்து தன்னை பார்த்தவன் எட்டி நீரில் தன் முகத்தையும் பார்த்து கொண்டான். ஏண்டி, அடியாள் வேலை துப்பாக்கி சூடுன்னு சொல்றேன், நீ என்னடி ஹீரோ மாதிரி இருக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. உனக்கு பயமா இல்லையா? எல்லாத்துக்கும் எதுக்குடா முதல்ல பயப்படணும்? ஏன், உனக்கு பார்த்துக்க தெரியாதா என்ன? இளங்கன்று பயமறியாது என்பது பவளக்கொடியின் கூற்றில் உண்மையானது. சினிமாக்களில் ரவுடிகளையே ஹீரோக்களாக முன்னிறுத்தி இப்போ வரும் பள்ளி பிள்ளைகள் கூட இதுபோல் அடிதடி வம்பு சண்டையில் சுற்றும் இளைஞர்களை தான் பிள்ளைகள் பிடித்து கொண்டு திரிகிறார்கள். எல்லாம் கால கொடுமை. முன்பெல்லாம் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்று அடிதடி வம்பு சண்டை செய்பவர்களிடமிருந்து தள்ளி நிற்கத்தான் நினைப்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அதுதான் ஹீரோயிசம் ஆகி போனது. எல்லா இளைஞர்களும் கையில் கத்தியுடன் சுற்ற இந்த முட்டாள் குட்டி பெண்கள் கூட்டமோ அவர்களை ரோமியோவாக நினைத்து அவர்களின் பின் சுற்றுகிறார்கள். சரிதான், நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டே இருப்பல்ல. இவ்வளவு மார்க் எடுத்திருக்க, எல்லாருக்கும் உன்ன தெரியுது. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட உன்னோட மார்க் வந்துச்சு. உனக்கு எத்தனை பேர் காலேஜ்ல சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி நீ ஏன் வேலைக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறேன்னு கேட்பியே. ஆமா, அது ஏன்னு சொல்லட்டா? அவன் முகத்தையே பார்க்க, உனக்காகத்தாண்டி. அவள் கண்கள் முட்டையாக விரிவதை பார்த்து கொண்டே தொடர்ந்தான். என் மனசுக்கு பிடிச்ச என் பவளத்தை ராணி மாதிரி வாழ வைக்கணும். இந்த ஊர் வாயிலிருந்து ஜாதி சண்டையிலிருந்து ஒன்ன நான் நகட்டி விடணும். அவள் இப்போது தன் படபடக்கும் இமைகள் மழங்க முழிக்க, ஆமா பவளம், ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன் என்பதெல்லாம் ரொம்பவே சின்ன வார்த்தை தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். காலம் முழுசும் உனக்கு எல்லாமுமா இருக்க ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற பவளம்? அது பவளக்கொடி மாறனை பற்றி ஏதோ பேசுவதற்காக வாயை திறக்க, அவளின் 2 கையையும் தன் கைக்குள் பொத்தி வைத்துக் கொண்ட மணிகண்டன், நீ மாறனை பத்தி கவலைப்படாத. அவன் கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஓ முடிவு என்ன, அதுதான் எனக்கு முக்கியம் என்று அவள் விழி நோக்க அவனை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் குனிந்து கொண்டாள். ஓய் தங்கம், இப்படி அமைதியாவே இருந்தா உனக்கு சம்மதம் எடுத்துக்கட்டுமாடி? அவள் முகத்தில் என்ன கண்டானோ. சரி, நீ யோசிச்சு முடிவை சொல்லு. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா நீ என்கிட்ட முடிவு சொல்ற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது
எனக்கு உன் முடிவு சுயமா வேணும். உன் மனசுக்குள்ள நான் என்னவா இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன்னு நீ சொல்ல போற பதில்ல தான் இருக்குது. சரியா? சரி வா, பொழுது சாயும் முன்ன ஊருக்கு போகலாம். ஸ்கூல் டைம் ஆகிவிட்டது என்றவன் அவளை கூட்டிக் கொண்டு வேகமாக வண்டியில் பள்ளிக்கு வந்து நிப்பாட்டினான். ஸ்கூல் முடிகிற நேரத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப ஓகேவா? பயம் இல்லையே உனக்கு? நீ எப்பவும் போல பெல் அடிச்சு ஸ்கூல் விட்டு வர மாதிரி வா. நான் அடுத்த தெருவுல இருந்து எதர்ச்சியா வர மாதிரி வரேன். நான் உன்கிட்ட சொன்னது நினைப்பு இருக்கட்டும். நம்ம எப்பயும் போல இருக்கலாம். நீ யோசி. உன் மனசுல எனக்கான இடத்த நீ தேடி கண்டுபிடி. அது உனக்கு என்ன இடமா இருந்தாலும் அத முதல்ல என்கிட்ட சொல்லு. அதுக்கு பிறகு மத்தவங்க கிட்ட சொல்லிக்கலாம். நமக்கு நடுவுல யாரும் வரக்கூடாதுன்னு நான் விரும்புறேன் என்று அவள் கன்னத்தை தட்டியவன் கூலர் சரிந்து வண்டியில் இவளை திரும்பி பார்த்து கொண்டே ஓட்ட பவளக்கொடி இமை தட்டாது மணிகண்டனை பார்த்து கொண்டே நின்றாள். பள்ளி முடிந்த அனைத்து மாணவர்களும் வர இவளும் பள்ளிக்குள் இருந்து வெளியே வருவது போல் பாவலா செய்து தன் முகத்தை வெகு சாதாரணமாக வைத்துக் கொண்டாள் மாறன் முன்பு. பின்னாடியே பூனை போல மணிகண்டனும் அப்போதுதான் வருவது போல வந்து நிற்க பவளக்கொடி கண்கள் கள்ளத்தனமாக மணிகண்டனை ரசித்தது. காதல் இல்லாமல் கள்ளத்தனத்திற்கு வேலையே இல்லையே. அத்தியாயம் 30. மணிகண்டன் தன் மனதின் விருப்பத்தை கூறிவிட்டான். அதை ஏற்பதும் ஏற்காததும் பவளக்கொடியின் விருப்பம் என்றெல்லாம் அவன் விட்டு போகவும் மாட்டான். அந்த தீர்க்கம் அவன் கண்ணிலேயே தெரிந்தது. அதை காட்டிலும் அவள் கண்ணில் இவன் தேடிய தேடலின் பலன் இவனுக்கு சாதகமாக வர அதற்கு பிறகும் காதலி சொல்லாமல் காத்திருக்க இவன் என்ன முட்டாளா? அன்று மாலையும் மூவரும் வீட்டிற்கு வர இவள் முகம் கழுவ பின்பக்கம் செல்ல பின்னாடியே மணிகண்டனும் செல்ல நினைத்து, இவளை பாருடா, ட்ரெஸ் துண்டு எல்லாம் இங்கே வச்சுட்டு பின்னாடி போய் என்ன பண்ண போறா? டேய் மச்சான், அவ ஏதோ கன்ஃபியூஸ்ல இருக்கா போல இருக்கு. முகமே சரியில்லை பாத்தியா? நான் டீ போட்டுட்டு இருக்கேன், நீ போய் கொஞ்சம் குடேண்டா. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று அவன் மனசாட்சி குத்தாட்டம் போட நாக்கை உதட்டுக்குள் ஒளித்து சிரித்தவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பின்னாடி ஓடினான். பவளக்கொடி குனிந்து வாளியில் இருக்கும் நீரில் முகம் கழுவ இவன் பூனையாக போய் அவள் இடுப்பை கிள்ள இவளோ துள்ளி குதித்து நிமிர்ந்தாள். பயமெல்லாம் இல்லை, மணிதான் என்று அறிந்திருந்தாள். அதனால் இயல்பாகவே தொட்டதனால் ஏற்பட்ட கூச்சம் மட்டுமே. எரும மாற பாத்துட போறான். அப்போ மாறன் பார்க்காம இருந்தா உனக்கு ஓகேவாடி பொண்டாட்டி? எது பொண்டாட்டியா? ஆமா, எப்படியும் அடுத்த வருஷம் மஞ்சள் வாசம் மாறாத கயிறுல தங்கத்தாலி கட்டிட்டு என் பொண்டாட்டியாத்தான் நீ என்னோட இருப்ப. கட்டுவ. அதுக்கு முதல்ல நான் ஓகே சொல்லணும்ல. ஓஹோ, இதுக்கு மேல தனியா வேற நீ எனக்கு ஓகே சொல்லணுமா என்ன? மணிகண்டனின் கண்கள் இருவரின் நெருக்கத்தை காட்டியது. இவன் அவளின் இடுப்பை வளைத்து தன் நெஞ்சோடு பிடித்திருக்க அவளோ பிடிமானத்திற்கு அவனின் இரு தோள்களிலும் கை கோர்த்து பிடித்து வைத்திருந்தாள். இருவர் முகமும் 1 இன்ச் மட்டுமே இடைவெளி. அவள் மூக்கின் நுனியில் வந்து நிற்கும் நீரை ஊதியவன், போடி போய் ட்ரெஸ் மாத்து. மெல்லமா தொட்டதுக்கே இப்படி மயங்கி மேல வந்து விழுந்து நிக்கிற. இவத்தான் என்னைய வேணான்னு வேற சொல்லுவாளாக்கும். மணிகண்டன் சிரித்து கொண்டு அவளிடம் துணியை குடித்து விட்டு உள்ளே வந்து மாறனுடன் நின்று கொண்டான். அடுப்பில் சாதமும் குழம்பும் இருக்க அது வெந்து வரும் இடைவெளியில் தேநீர் பருக மூவரும் திண்ணையில் வந்து அமர கூடவே ரேடியோ பெட்டியோடு வந்தாள் பவளக்கொடி. அவளுக்கு உடம்பெல்லாம் என்னவோ செய்தது, குறுகுறுவென்று. அதைவிட மனது படபடக்க உள்ளுக்குள் தண்டவாளத்தில் தடம் புரண்ட ரயிலின் நிலை. சந்தன காட்டிற்கு தேன் சிந்திர கூட்டிற்கு தேன் வேண்டுமா? நான் வேண்டுமா? நீ என்னை கைகளில் அல்ல, நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நீயும் ஒரு நாணல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல, நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல. கவிஞர் வாலி வரிகளில் சுசீலாவின் குரலில் அந்த மாலை பொழுதை இன்னும் அழகாக்க ஒவ்வொரு மிடர் தேநீராக மணிகண்டன் அவளை கண் சிமட்டாவது பார்த்து கொண்டே பருக அவளுக்கோ இந்த நிலை அவஸ்தையாகி போனது. வெறும் 8வது படிக்கும் பெண்ணை இப்படி பார்ப்பது மணிகண்டனுக்கு தவறாகவே படவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஊரில் 13 வயது 14 வயது பிள்ளைகள் எல்லாம்
கையில் ஒன்றும் இடுப்பில் ஒன்றுமாக இருப்பார்கள். அதையும் தாண்டி கொடியை பார்க்க 13 வயது பெண் என்று சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டார்கள். ரொம்பவே பெரிய பெண் போல்தான் இருப்பாள். மாறன் இன்று நடத்தின பாடம் அவளிடம் கேட்க அவளோ மதியம் வரை மட்டுமே புத்தகத்தை எடுத்து காட்ட, ஏன் கொடி இதுல மத்தியானம் வரைக்கும் மட்டும்தான் பாடம் இருக்கு, மத்தியானத்துக்கு மேல கிளாஸ் எதுவும் நடக்கலையா என்ன? அது 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 இல்லடா, விளையாட போயிட்டேன். ஹே லூசு, மதியம் 3 பீரியட் இருக்குமே, 3 பீரியடுமா விளையாண்ட? இல்ல, விளையாட்டு தினம் வரப்போகுதுல்ல, அதனால ஒரு பீரியட் தான் விளையாண்டோம். மிச்ச 2 பீரியடும் கிரவுண்டு சுத்தம் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டு இருந்தேன். முதல் முறை பொய் கூறுகிறாள். அதுவும் தனக்கு தாயுமானவனிடம் கண்ணை கரித்து கொண்டு வந்தது. கண்ணை தட்டி அழுகையை உள்ளிழுத்து கொண்டாள். அட லூசு, சொல்ல மாட்டியா என்ற மாறன் அவள் காலை இழுத்து அமுக்கி விரலில் சொடக்கு எடுத்து விட்டான். அவ்வளவு பெரிய கிரவுண்டு, கண்டிப்பா எல்லாரும் ஒன்னதான் நிறைய வேலை வாங்கி இருப்பாங்க. சொல்லி இருந்தீன்னா சமையல் நானே ஃபுல்லா பண்ணிருப்பேன்ல. அங்க வேற வந்து நின்னு காயெல்லாம் கட் பண்ணி ரொம்ப கால் வலிக்குதாடி உனக்கு? இல்ல இல்ல, என்ன அவ்வளவு வேலை வாங்கலடா. நான் விளையாட போகணும்னு நினைச்சதுனால அந்த வேலையும் எனக்கு கஷ்டமா தெரியலடா. கரகரத்த குரலில் வார்த்தைகள் மாறனிடம் இருந்தாலும் கலங்கிய கண்கள் அனல் தெறிக்க மணிகண்டனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் மணியின் கண்களோ இவளின் பாதம் பிடிக்கும் மாறனின் கைகளில் நின்றது. தவறான பார்வை அல்லாது, தன் பொருளை தொட தனக்கு மட்டுமே உரிமை என்ற உரிமை பார்வை. சரி, இதுல இருக்கிற பாடம் மட்டும் நான் சொல்லி கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லிக் கொடுக்க இவளோ மணிகண்டனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். படிப்பில் கவனம் இல்லை. அதை புரிந்து கொண்ட மணிகண்டன், டேய் மச்சான், நீ அவளுக்கு சொல்லிக் கொடு, நான் ஒரு வேலையா போயிட்டு 1/4 மணி நேரத்துல வந்துடுறேன் என்றவன் கண்ணாலே அவளிடம் படி என்று செய்கை காட்டிவிட்டு வெளியே சென்று விட்டான். அவனுக்கு தான் தெரியுமே, முன்பு போல இல்லை. அவள் தன் மீது காதல் வயப்பட்டதனால் படிப்பில் கோட்டை விட்டு விடக் கூடாது என்றுதான் கிளம்பி வெளியே வந்து நின்று கொண்டிருந்தான். மச்சான், சொல்லி கொடுத்துட்டேன்டா, போலாமா? வெளியே வந்த மாறன் மணிகண்டன் தோளில் கை போட்டான். இருடா, என் பேக் உள்ள இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மச்சான், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா, கட்சி ஆபீஸ் வேற போகணும். ஓகேடா என்றவன் ஓடி சென்று அடுப்படிக்குள் நுழையும் பவளக்கொடி பின்னாடியே சென்றான். பவளம் திரும்பி பார்த்தாள். பின்பு ஜன்னல் வழி எட்டி பார்க்க மாறன் அங்குள்ள மக்களிடம் பேசிக்கொண்டு நின்றான். நெருங்கி வந்த மணிகண்டனை பார்த்து நாண பூ பூத்தது. சாட்டியாடி? மாறா ஊட்டி விட்டான். ஓ என்றவன் முகம் ஒரு நிமிடம் மாறி பின்பு மீண்டது. வேகமாக ஒரு துண்டு கருவாட்டை தூக்கி அவள் வாய்க்குள் திணிக்க, என்னடா, ஏற்கனவே அவன் ஊட்டி விட்டு வயிறு நிறைஞ்சு போச்சு. அவன் ஊட்டி விட்டது அப்பா முறைக்கு, நான் ஊட்டி விட்டது புருஷ முறைக்கு சொல்லி கண்ணடிக்க வெக்கப்பட்டு குனிந்து கொண்டாள் பவளக்கொடி. எப்போது இவனுக்கு அவள் மீது காதல் வந்ததோ அப்பவே மாறனை அவளிடம் இருந்து பிரிக்க சுத்தமான எண்ணம் போயிருந்தது. ஆனால் ஏதோ ஒரு பயம் அவளுக்கு தான் மட்டுமே எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று. இப்போது மாறன் ஊட்டி விட்டது அப்பா முறுக்கி என்று அவள் மனதில் மாறனுக்கும் அவளுக்குமான உறவை பதிய வைத்துக் கொண்டிருந்தான். அப்புறம் பவளம், நான் முக்கியமான விஷயத்த சொல்லதான் உள்ள வந்தேன். மாறா கிட்ட நீ பொய் சொல்ல தடுமாறி என் முகத்தை பார்த்தது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. உன் கண்ணு கலங்கினதையும் நான் பார்த்தேன். இனி உன்னை நான் அழுக விட மாட்டேன். அவனுக்கு தெரியாம எங்கேயும் போக வேண்டாம். அதே சமயத்துல அப்படியே என்னைக்காவது நடந்தா கூட அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நானே சொல்லி தந்துறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்று அவளின் கண்கள் இரண்டிலும் இதழ் ஒற்றி எடுக்க பயபுல டோட்டல் பிளாட். சரி, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும் என்றதும் அதுவரை மாறன் வருகிறானா என்று வாசலை எட்டி பார்த்து கொண்டு நின்றவன் இவள் கூற்றில் சற்றென்று திரும்பி அவளை பார்த்தான். சாதித்து விட்டானே, சொல்ல வைத்து விட்டானே. மாறனிடம் அவள் பொய் கூறியது அவனுக்கு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. தனக்காக செய்கிறாள் என்றுதான் அங்கு அவனின் உற்சாகமே. அப்புறம் இன்னொன்னு, படிப்பு விஷயத்துல கோட்டை விடக்கூடாது. எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இப்ப படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போக காரணம் எனக்கு உன் மேல இருக்கிற காதல். உன்னை சீக்கிரமாவே கரம் பிடிச்சு என் கூட வச்சுக்கணுங்கிற ஆசை. ஆனா உனக்கு அந்த மாதிரி எந்த யோசனையும் வரக்கூடாது. நமக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ படிக்க வேண்டியதை ஒழுங்கா படிக்கணும்.
மாறன் படிப்பு சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பா உன் கவனம் படிப்புல தான் இருக்கணும், சரியா? மணிகண்டன் குரலில் கொஞ்சமே கொஞ்சம் காட்டம் இருக்க அவள் அதற்கே அரண்டு முழித்தாள். ஏ குட்டி நாயி, பயந்துட்டியா? இல்ல என்று அவள் தலையாட்ட, கிட்டவா. தலையை அசைத்து அவளை அழைத்தான். எல்லாம் படிச்சிட்டியா? வேலை எல்லாம் முடிஞ்சுதா? அப்போ என் பொண்டாட்டி நாளைக்கு காலையில வரை ஃப்ரீ தான். ஆமா, அதுவரை இந்த புருஷசாமிய நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒண்ணு கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? எங்க கொடுக்கலாம்? தாடியை தட்டி யோசிப்பது போல் பாவனை செய்ய அவளுக்கு புரிந்தது. இருந்தும் அமைதியாக உதட்டில் உறைந்த வெட்க நகையோடு நின்றாள். பவளக்கொடி இடையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவன் அவள் உண்ட கருவாட்டு உப்பு காரம் காயாத இதழை இழுத்து சுவைக்க ஆரம்பித்தான். அவளின் இதழ் சுவையும் கருவாட்டின் கவுள் சுவையும் ஆண்மகனை என்னென்னவோ செய்ய சட்டை தாண்டி அவன் கைகள் அவள் வெற்றி இடையில் அழுத்தம் கொடுக்க அவன் கொடுக்கும் உணர்வு தாங்காமல் அவனிடம் மேலும் முன்றினாள். தன் கால்களுக்கு இடையே வந்து உரசுவது என்ன என்று புரியாத பேதை பெண் அல்ல அவள். என்ன ஆண்ட்ராய்டு போன்கள் இல்லாததனால் அது என்ன ஏது என்று விளக்கமாக அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆணின் தேவை என்ன, அதுவும் தன் கணவனாக போகின்ற மணிகண்டனின் தேவை என்ன என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அதை காட்டிலும் உடம்பில் உள்ள இளவயது ஹார்மோன்கள் அவளை மேலும் முந்தி தள்ள தன் உடலை ஏந்தி அவள் கொடுத்த விதம் அவனுக்கு புரிய சட்டென்று நகர்ந்து விட்டான். எருமை, என்னடி இப்ப பண்ண வந்த? அது வரைஞ்சிடுவேன். நீ ஏந்தி கொடுத்த வேகத்துக்கு நானும் உரிமை எடுத்து இருந்தேனா, அதனால பாதிக்கப்பட போவது என்னை விட நீயா தாண்டி இருப்ப. அவள் அவனை பாவமாக பார்க்க, அச்சோ சாரிடி, சாரி தங்கம் என்று தன் நெஞ்சுக்குள் பொத்தி கொண்டவன், தப்புடி தங்கம், நான் உணர்ச்சி வசப்பட்டு கழுத்துல தாலி கட்டாம வேற ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணா கூட நீ என்ன அடிச்சு தள்ளிவிட கூட உனக்கு உரிமை இருக்கு, சரியா? ஏன்னா அதனால அதிகப்படியா அசிங்கப்பட போறதும் கஷ்டப்பட போறதும் நீயா தான் இருப்ப. இதெல்லாம் என் உதட்ட கடிச்சு உறிஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். வந்துட்டான் அட்வைஸ தூக்கிட்டு. இடுப்பில் இருபுறமும் கை வைத்து முறைத்து கொண்டு நின்றாள். தங்கம், செடிப்பழம் சாப்பிட்டிருக்கியா? இல்லையே. சம்பந்தமே இல்லாமல் பேசும் இவனை இவள் முறைக்க, உன் உதடு அப்படிதான் இருக்கு என்றதும் வந்த கோபம் போன இடம் தெரியவில்லை. அதற்குள் மாறன் மணி என்று குரல் கொடுக்க மீண்டும் அவள் அசந்த நேரம் அவள் கீழ் உதட்டை உறிஞ்சி விட்டு ஓடியே விட்டான். என்ன மக்களே, அத்தியாயங்கள் கேட்டு முடிச்சாச்சா? கொஞ்சம் ரொமான்ஸ் ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சோ? என்ன பண்றது மக்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கதையை தொடர்ந்து கேட்பதற்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. கதை எப்படி இருக்கு, இதுல இந்த ஜோடியில யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்பயும் சொல்றதுதான் HYPE ஹைப். நீங்க லைக் பட்டனை தட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா ஹைப்ல வந்துதான் மக்களே நிக்கும். அதை அள்ளி கொடுத்து உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே.